வணக்கம் ஜெயஹிந்த். நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வி, இந்தியாவுடைய போர் விமானங்கள், இந்தியாவுடைய 5ஆம் தலைமுறை போர் விமானம் என்ன ஆச்சு அப்படின்றது. ரவி மாதவன் நானும் ஒரு காரில் போகும்போது பண்ண பாட்காஸ்ட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்கலன்னா அந்த லிங்க்கை வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கும், மறக்காமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து கான்டெக்ட் என்னன்றது புரியும். இப்போது ஒரு பெரிய பிரேக் த்ரூ அப்டேட் வந்து சடனாக வந்திருக்கு. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி 14ஆம் தேதி ஆகஸ்ட். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் இந்திய நிறுவனமும் யூகேவை சேர்ந்த ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனமும் ஒரு ஜாயிண்ட் அனௌன்ஸ்மெண்ட்டை பண்ணியிருக்காங்க. நல்லா கவனிங்க அந்த வார்த்தையை, ஸ்ட்ராட்டஜிக் இன்டென்ட் டு பார்ட்னர். இது இன்னும் ஒப்பந்தம், பார்ட்னர்ஷிப் ஒப்பந்தம் கிடையாது. அந்த ஒப்பந்தத்துக்கான ஒரு ஸ்டெப் முன்னாடி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்டென்ட் டு பார்ட்னர்ஷிப்பாக சொல்லியிருக்காங்க. டிசைன், டெவலப், மேனுஃபேக்சர் அண்ட் டெலிவரி ஆஃப் சாவரன் இண்டிஜினஸ் காம்பேட் இன்ஜின்ஸ் ஃபார் இந்தியாஸ் ஆம்கா அட்வான்ஸ் மீடியம் காம்பேட் ஏர்கிராஃப்ட் தான் நம்ம 5ஆம் தலைமுறை போர் விமானம். ஸோ ஒரு பழைய இருக்கிறதுலேயே ஒரு ரொம்ப ரெப்யூட்டடான ஒரு இன்ஜினெல்லாம் வந்து எத்தனையோ வருடம் முன்னாடி தயாரித்த ரோல்ஸ் ராய்ஸ் யூகே நிறுவனமும் இந்த உற்பத்தி துறையில் ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமையை கொண்ட ரிலையன்ஸ் நிறுவனமும் இணைந்து ஒரு இன்டென்ட்டை காமிச்சிருக்காங்க. இன்னும் இன்னும் ஃபார்முலா பார்ட்னர்ஷிப் வரலை, நாங்கள் இணைய போகிறோம் அப்படின்றத சொல்கிறாங்க. எதுக்கு? ஒரு ஸ்க்ராட்சிலிருந்து ஒரு டிசைன் பண்ணி, பிறகு அதை டெவலப் பண்ணி, பிறகு அதை உற்பத்தி செஞ்சு, பிறகு அதை டெலிவர் பண்ணக்கூடியது என்னது? இன்ஜின். ஸோ இப்போது இது ஒரு 5ஆம் தலைமுறை போர் விமானம் கம்ப்ளீட்டான வடிவமைப்பு கிடையாது. அதுக்கு மிக மிக முக்கியமான இருதயமாக இருக்கக்கூடிய இன்ஜினை டெவலப் பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இது ஒரு சைன்டு கான்ட்ராக்ட் கிடையாது. பட் இது ஒரு பயிற்சி, ஒரு கூட்டாக சேரக்கூடிய ஒரு பார்ட்னர்ஷிப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கு ஒரு ஸ்டெப்புக்கு முன்னாடி இருக்காங்க. ஏரோஸ்பேஸ் கேஸ் டர்பைன் காம்ப்ளெக்ஸ் ஏஜிடிசியை இந்தியாவில் உருவாக்குறதுக்கான முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க. இந்த கேஸ் டர்பைன் காம்ப்ளெக்ஸை உருவாக்குனா தான் அந்த இன்ஜினோடைய த்ரஸ்ட் என்னன்றது உங்களுக்கு தெரியும், அது சோதனை செய்ய முடியும். ஏன்னா நீங்கள் வந்து இன்ஜினை தயாரித்து நீங்கள் வானத்தில் போய் சோதனை செய்ய முடியாது. அந்த இன்ஜின் ஓரளவுக்கு நீங்கள் கிரவுண்டில் சோதனை செஞ்சு அதோட பெராமீட்டர்ஸ்லாம் கரெக்டாக இருந்த பிறகு தான் நீங்கள் ஆக்சுவல் விமானத்தில் பொருத்தி அதை வந்து சோதனை செய்ய முடியும். இதை ரிலையன்ஸ் சார்பாக அதோடைய எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அனந்த் அம்பானி அவர்கள் அறிவிக்கிறாரு. ரோல்ஸ் ராய்ஸோட சிஇஓ தூஃபான் அவர்கள் அங்கேருந்து அறிவிக்கிறார். இப்போது இந்த இடத்துல நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது இருக்குது. நம்ம இப்போ எந்த இடத்துல நிற்கிறோம்? இந்தியாவோடைய மிக் ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கக்கூடிய விமானம் அப்படின்றது தேஜஸ். 1983 நம்ம காவேரி இன்ஜின் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போது இந்தியாவுடைய ஓன் போர் விமானம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஜிடிஆர்இ நிறுவனம் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறாங்க. ஃப்ரான்ஸோட சில கூட்டணி வைக்கிறாங்க. இதை பற்றிலாம் நம்ம ஏற்கனவே அந்த பாட்காஸ்ட்டில் பேசியிருக்கோம். நான் சுருக்கமாக சொல்கிறேன். அதன் பிறகு இந்த ஏர்கிராஃப்டை டிசைன் பண்ணுறாங்க. டிசைன் பண்ணி இதற்கான இன்ஜினை அமெரிக்க நிறுவனமான ஜிஇட்டேருந்து வாங்குறாங்க. 404, 414. இப்போ இதோடைய த்ரஸ்ட், இந்த இன்ஜினோடைய பவர் அப்படின்றது மினிமம் 80 கிலோ நியூட்டன் இருக்கணும் அப்படின்றது இப்போ இருக்கக்கூடிய தேஜஸ் விமானத்துக்கு. இப்போ இதோடைய அடுத்த வெர்ஷனாக இருக்கக்கூடிய மாக் 2 ஆல்ஃபா, இதுக்கு வந்து ஜியோடைய 414 இன்ஜின் தேவை. இதை தான் F-16 பல நாடுகளுடைய விமானங்களில் யூஸ் பண்ணுறாங்க. வேர்ல்டில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ரூவன் ரிலையபிள் இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோடைய 414 இன்ஜின் தான். அமெரிக்காவோடைய பார்ட்னர்ஷிப் போடப்பட்டுச்சு. பிறகு அந்த இன்ஜின் டெலிவரியில் அவங்க டிலே பண்ணாங்க, கோவிடை காரணம் காட்டினாங்க. பிறகு இப்போ 300 கோடி காஸ்ட் அவங்க எக்ஸ்ட்ரா பில் பண்ணுறாங்க. அங்கே ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது. ரெண்டாவது, இந்தியாவுடைய ஓன் காவேரி இன்ஜின். அதோடைய இன்ஜினில் 2 இடம், ஒன்று வந்து கோல்டு எண்டு, ஒன்று வந்து ஹாட் எண்டு. அந்த கோல்டு எண்டை இந்தியா கரெக்டாக பண்ணி முடிச்சிட்டாங்க. அந்த ஹாட் எண்ட், அந்த வெப்பம் வரக்கூடிய அந்த பகுதியை இந்தியா இன்னும் ஃபுல்லாக டிசைன் பண்ண முடியல. நமக்கு தேவையான அந்த 80 கிலோ நியூட்டன் த்ரஸ்ட்டு வந்து அதில் கிடைக்கல. ஸோ அந்த இன்ஜினோடைய இத்தனை வருட முதலீடு, இத்தனை வருட உழைப்பு அது வேஸ்ட்டாக போயிருமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அன்மேன்டு காம்பேட் ஏரியல் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் இல்லாமல் பறக்கக்கூடிய விமானத்தில் அந்த இன்ஜினை பொருத்தி அதுக்கான சோதனைகள் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. பட் ஒரு முழு போர் விமானத்துக்கான இன்ஜினாக அதை உருவெடுக்கல. அதில் இன்னும் பல சேலஞ்சஸ் இருக்குது. இப்போது இந்தியா கிட்ட வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது? இந்தியாவுக்கு இந்த இன்ஜினை தயாரித்து டிசைன் பண்ணி கொடுக்கறது ஜிடிஆர்இ, ஹெச்ஏஎல் போன்ற அரசு நிறுவனங்கள். இத்தனை வருடமாக, கிட்டத்தட்ட 50-60 வருடமாக நம்ம பார்த்துட்டோம், அவங்களால இதை பண்ண முடியல. அப்போ ப்ரைவேட்டை நோக்கி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது வருது. அப்போ தான் இந்த டெண்டரை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். முதல் முறையாக தனியார் துறையை உள்ளே கொண்டு வராங்க. எல்என்டி நிறுவனம், ரிலையன்ஸ் போன்ற பல நிறுவனங்கள் அரசு நிறுவனங்களோட கூட்டு சேர்ந்து, இல்லை வேறு சில தனியார் நிறுவனங்களோட கூட்டு சேர்ந்து அந்த ப்ராசஸில் உள்ளே வராங்க.
ஸோ அதுவும் இன்னும் டைம் எடுக்கும். ஆனால் அது வந்து கம்ப்ளீட் ஏர்கிராஃப்டோடது, இன்ஜின் மட்டும் தனியாக கிடையாது. இப்போ வேற என்ன ஆப்ஷன் இருக்குது நம்ம கிட்டனா, ரஷ்யாவில் இருக்கக்கூடிய சீரியஸ் ஆஃப் இன்ஜினை நம்ம வாங்கி பயன்படுத்தலாம். இல்லை நம்மளுடைய ரோல்ஸ் ராய்ஸோட இன்ஜின் எடுத்து பயன்படுத்தலாம். பட் இது எல்லாமே 4 இல்லை 4.5ஆம் தலைமுறை போர் விமானங்கள் தான். ஸோ 2 ட்ராக்காக நம்ம பிரிக்கிறோம். ஒன்று, இப்போ இருக்கக்கூடிய 4th ஜென்ரேஷன் ஏர்கிராஃப்ட் இல்லை 4.5ஆம் தலைமுறைக்கு தேவையான இன்ஜின் கிடைக்கல, நம்ம அங்கே ஒன்றும் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால தான் தேஜஸோட டெலிவரி எல்லாமே இங்கே டிலே ஆகுது. கிடைச்ச இன்ஜினே இன்னும் டைமில் HALால் கம்ப்ளீட் பண்ண முடியல. நம்மளுடைய மொத்த விமானப்படையோடைய விதியுமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா HAL நிறுவனம்னு சொல்லக்கூடிய இந்த அரசு நிறுவனத்தை மட்டும்தான் இருக்குது. இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம சொல்லி தெரியணும்னு அவசியம் கிடையாது. ரெண்டாவது, இம்போர்ட் பண்ணக்கூடிய இன்ஜின். இதில் நம்ம சூஸ் பண்ணது அமெரிக்காவோடைய ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் நமக்கு தெரியும். அமெரிக்கா ஒரு ரிலையபிள் பார்ட்னரை நம்ம பார்க்க முடியாது. GE414 இந்தியாவில் தயாரிப்பாங்க. 80% டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபரோட அந்த இடமே இப்போ வந்து ப்ராசஸில் மாட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ 1965 இந்திய விமானப்படைக்கிட்ட என்ன எண்ணிக்கையில் விமானங்கள் இருந்ததோ அதை விட ஒரு கம்மியான ஒரு அபாயகரமான சூழ்நிலையில் இப்போ நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். மூணாவது, ஒரு புது விமானத்தை தயாரிக்கிறது, 5ஆம் தலைமுறை மற்றும் 6ஆம் தலைமுறை போர் விமானத்தை தயாரிக்கிறது. அங்கே தான் இது வந்து ஒரு மிக முக்கியமான பிரேக் த்ரூ. ஏன்னா ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனத்துக்கு இன்ஜின் வடிவமைப்பு மற்றும் அதோடைய டெவலப்மெண்ட்டில் மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இந்த ப்ரோட்டோடைப் கிடைச்ச பிறகு அதை வேகமாக உற்பத்தி செய்கிறதுக்கான ஃபினான்ஷியல் பவரும் சரி, அதற்குண்டான டெக்னிக்கல் நோஹவுஸுமே நமக்கு ரிலையன்ஸ் நிறுவனத்துக்கிட்ட இருக்குது. ஸோ இந்த 2 நிறுவனம் பார்ட்னர்ஷிப் ஆகிறது அப்படின்றது, ஃபஸ்ட்டு 100 கிலோவாட் நியூட்டன் அளவுக்கான இன்ஜின், பிறகு 120, 150, 140 நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரே நேரத்தில் இந்த பக்கம் இந்தியா 4.5ஆம் தலைமுறை போர் விமானத்துக்கு GEயோட இன்ஜின்ஸை இந்தியாவில் உற்பத்தி பண்ணுறதுக்கான ஒரு முன்னெடுப்பை எடுக்கிறாங்க. அதே சமயம் 5 மற்றும் 6ஆம் தலைமுறை போர் விமானத்துக்கு தேவையான இன்ஜின் இன்னொரு ட்ராக்ல இப்போ எடுத்திருக்காங்க. அதுதான் இந்த ஒரு டிசிஷன் அப்படின்றத பார்க்குறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா ஆம்காவோடைய மேக் 2 இன்ஜின் அப்படின்றது க்ளீன் ஷீட், அதாவது ஒரு பேப்பர் எடுத்து அந்த இன்ஜினில் எவ்வளோ தேவை நீங்கள் எழுதுனீங்கன்னா 110 130 கிலோ நியூட்டன் அளவுக்கான பவர் அப்படின்றது தேவை. ஸோ இந்த இன்ஜினை நம்மளை சொந்தமாக பண்ண முடியுமானா கண்டிப்பாக பண்ண முடியாது. காவேரி இன்ஜின் இன்னும் 60 கிலோ நியூட்டன் த்ரஸ்ட்டை ரீச் பண்ணுறதுக்கே வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கே தான் ஒரு காம்படிஷன் எவாலுவேஷன் நம்மளை GTRV நிறுவனம் பண்ணுறாங்க. ஒன்று ஃப்ரான்ஸோடைய சாஃப்ரான் நிறுவனம், ஏன்னா அவங்க தான் இப்போ ரஃபேல் தயாரித்து நம்மளை கொடுத்துருக்காங்க. அடுத்த செட் ஆஃப் ரஃபேலை நம்ம இந்தியாவில் தயாரிக்க இருக்கோம். ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம இம்போர்ட் பண்ணுறோம், ஆனால் அதை தயாரிக்கிறது இந்தியாவில் தயாரிக்கிறோம். ஒரு 45% ஆஃப்செட்டிங் கிளாஸோட. ஆஃப்செட்டிங் கிளாஸ்னால் என்னென்னா, ஒரு விமானத்தை நான் 100 ரூபாய்க்கு இம்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதில் 45 ரூபாய்க்கு இருக்கக்கூடிய உபகரணங்கள் இல்லை வேறு சில உபகரணங்களை நீங்கள் இந்திய நிறுவனங்கள்கிட்ட வாங்கணும்ட்டு. ஸோ நம்ம 100 ரூபா கொடுக்கறது, ரிட்டன் 45 ரூபா ஏதோ ஒரு ஃபார்மில் நம்ம திரும்ப வர்றது அப்படின்றது ஒரு நல்ல விஷயம். இப்போ இந்த இடத்துல சாஃப்ரான் என்ன சொன்னாங்க அப்படின்னா, M88 இன்ஜின், ரஃபேலோடைய இன்ஜினை நாங்கள் தரோம், ஒரு டெக்னாலஜி பேஸை நாங்கள் தரோம், அதை பேஸ் பண்ணி டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபரை நாங்கள் தரோம், IP ரைட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய காப்புரிமையும் உங்களுக்கு தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சாஃப்ரான் GTROடைய ப்ரொபோசல் வந்து இப்போ ஆல்ரெடி கேபினட் கமிட்டி ஆஃப் செக்யூரிட்டிக்கு போயிடுச்சு. ஆனால் இது 5ஆம் தலைமுறை போர் விமானத்துக்கோ இல்லை 6ஆம் தலைமுறை போர் விமானத்துக்கோ தேவையான இன்ஜின் கிடையாது. இது இன்னைக்கு தேதிக்கு ஓகே. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனம் வந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் உங்களுக்கு ஸ்க்ராட்சில் இருந்து க்ளீன் ஷீட், ஃபஸ்ட்டு ஒரு பேப்பர் எடுத்து பிள்ளையார் சொல்லி போட்டு நம்ம ஆரம்பிப்போம் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரியான ஒரு க்ளீன் டிசைனை உங்களுக்கு நாங்கள் வந்து டிசைன் பண்ணி தரோம். டிசைன் பண்ணி அதற்கான காப்புரிமையும் உங்களுக்கே தரோம், ப்ரொடக்ஷனுமே நீங்களே பண்ணிக்கங்க அப்படின்றது. ஸோ இதோடைய முதல் கோர் டெஸ்ட்டு இந்த டிசைன் 26 ஒரு வேளை இந்த இடத்துல பார்ட்னர்ஷிப் போட்டு இவங்க வேலையை உடனே ஆரம்பித்தாங்கன்னா, இந்த கோர் டெஸ்டிங், இன்ஜினோட கோர் டெஸ்ட் அப்படின்றது 2030 நடக்கும். 2034 முதல் விமானம் பறக்கும். ஃபுல் ப்ரொடக்ஷனை 2036 ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதுக்குமே பார்த்தீங்கன்னா 10 வருடம் அப்படின்றது டைம் எடுக்கும். ஸோ 10 வருடமா அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா, HAL நிறுவனம் கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருடங்களாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு இன்ஜினை ஒரு டிசைன் பண்ணக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி நமக்கு இல்லை அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ரோல்ஸ் ராய்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் ஒரு R&D சென்டரை உருவாக்கி அதில் 1000 தொழில்நுட்பத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய இந்தியன் இன்ஜினியர்ஸை கொண்டு வந்து அதில் 9 கிரிட்டிக்கல் கோர் டெக்னாலஜியில் 2 முக்கியமான டெக்னாலஜியில் இங்கே கொண்டு வருவோம்
5 இன்னும் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2016 110 கிலோ நியூட்டன் திறனுள்ள இன்ஜினை இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்றது அன்னைக்கு மறைந்த முன்னாள் இராணுவத்துறை அமைச்சர் திரு மனோகர் பரிக்கர் அவர்களால் இதை வந்து போடப்பட்டுச்சு. மார்ச் 2022 இந்த ஆம்கார் டிசைன் ப்ரோக்ராமை கவர்மெண்ட் கிளியர் பண்ணுறாங்க. அதே மாதிரி G414 இன்ஜின் மார்க் 2 இன்ஜின் 110 கிலோ நியூட்டன் திறனுள்ள அந்த இன்ஜினை அப்ரூவ் பண்ணுறாங்க. கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த அரசு நிறுவனங்களெல்லாம் தாண்டி கிளியர் கட்டாக இப்போது ஒரு புது பார்ட்னர்ஷிப்பை கொண்டு வராங்க. ரெண்டுமே தங்கள் துறையில் ஒரு வலிமையான நிறுவனங்கள் அப்படின்றத பார்க்குறோம். இதில் ஒரு மிக முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் ஒரு சிக்னலிங்குமே இருக்குது. ஏன்னா 3 நாடுகள் ஒன்று சேர்ந்தாங்க. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி மற்றும் ஸ்பெயின், இந்த 3 நாடுகள் ஒன்று சேர்ந்து ஐரோப்பிய நாடுகளுக்காக ஒரு 5ஆம் மற்றும் 6ஆம் தலைமுறை போர் விமானத்தை உருவாக்கணும்னு ஒன்று சேர்ந்தோம். அந்த ப்ரொபோசல்லேருந்து ஸ்பெயின் இப்போ விலகிருச்சு. ஸோ இந்த இன்ஜின் இந்தியாவுக்கு மட்டுமானது கிடையாது, இது ஐரோப்பிய நாடுகளுக்குமே ஒரு லைஃப் லைனாக இருக்கும். இன்றைக்கி இன்ஜின் டிசைனில் அவங்களுக்கு திறன் இருந்தாலும் அதற்கான பட்ஜெட் அவங்ககிட்ட இல்லை. அவங்களோட அதிகபட்சமான செலவு பார்த்தீங்க அப்படின்னா பென்ஷன் மற்றும் சோஷியல் செக்யூரிட்டியில் செலவு பண்ணிகிட்டு இருக்காங்க, வரக்கூடிய இமிகிரன்ஸுக்கு செலவு பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்தியாவுடைய தேவை அப்படின்றது ரொம்ப ரொம்ப தெளிவாக ஒரு இடத்துல இங்கே இருக்குது. அதே தேவை அப்படின்றது ஐரோப்பாலையும் இருக்குது. ஸோ அமெரிக்காவுக்கு இதில் கிளியர் கட்டான ஒரு சிக்னலை கொடுத்துருக்காங்க இந்தியா. ரிலையன்ஸ் இந்திய நிறுவனம், ரோல்ஸ் ராய்ஸ் யூகே நிறுவனம், அமெரிக்கா இங்கே சீன்லேயே கிடையாது. ஸோ நீங்கள் 414 இன்ஜினை வச்சுக்கிட்டு எங்ககிட்ட நீங்கள் விளையாடணும்னு பார்த்தீங்கன்னா இந்த விளையாட்டை நீங்கள் ஒன்று 5-6 வருடம் தான் விளையாட முடியும். ஏன்னா அதுக்கப்புறம் இந்த இன்ஜினை தயாரிச்சிட்டோம் அப்படின்ற போது உங்களோட தேவை எங்களுக்கு இருக்கவே இருக்காது அப்படின்றது ஒரு மிக முக்கியமான பாயிண்ட் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் வந்து சமீபத்தில் அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரின்னு எடுத்திங்கன்னா ஜியோ மொபைல் நெட்வொர்க் கம்ப்ளீட்டாக டெலிகாம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் சடனாக உள்ள வந்து ஒரு நிறுவனத்தை உருவாக்கி இன்றைக்கி குளோபலாக ஒரு மிகப்பெரிய டெலிகாம் நிறுவனமாக ஜியோ உருவாகியிருக்கு. அவங்களுக்கு வந்து இது ஒரு டைவர்சிஃபிகேஷனை வந்து கொடுக்குது. இப்போ இந்த இடத்துல ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனம் 120 கிலோ நியூட்டன் திறனுள்ள இன்ஜினுக்கு இப்போ அவங்க ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்காங்களா? கண்டிப்பாக கிடையாது. ஸோ அவங்க ஸ்க்ராட்ச்லேருந்து பில்டு பண்ணுறாங்க. ஸோ இதில் நிறைய கிரிட்டிசிசம் அப்படின்றதும் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ரான் நிறுவனமும் ஒரு ஹை த்ரஸ்ட் இன்ஜினில் இது வரைக்கும் அவங்க பண்ணலை அப்படின்றத பார்க்குறோம். ஏன்னா காவேரி இன்ஜின் சாஃப்ரான் கொலாபரேஷனில் தான் காவேரி இன்ஜினே உருவாச்சு. அந்த இடத்துல அவங்க தொழில்நுட்பத்தை கற்றுக் கொடுத்த பிறகும் நம்மளால் அதை வந்து ஃபுல்லாக கொண்டு வர முடியல அப்படின்றத பார்க்குறோம். அடுத்தது இதுக்கான காப்புரிமை ரைட்ஸு மற்றும் டிஓடின்னு சொல்லக்கூடிய ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி. இதில் அன்னைக்கு ரவி மாதவன் அவர்கள் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கும். கொடுக்கறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க, எடுத்துக்கிற அளவுக்கு எனக்கு திறன் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து வருது. ஸோ இப்போ சடனாக பார்த்தீங்கன்னா நேற்று வரைக்கும் பிளாங்காக இருந்த இந்தியாவுடைய போர் விமானங்களுக்கான ப்ரோக்ராம் அப்படின்றது இப்போ G414 இந்தியாவில் தயாரிக்க ஆரம்பிக்க போகிறாங்க. 80% டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபரோட. அது இப்போ இருக்கக்கூடிய ஏஜிங் ஃப்ளீட்டாக இருக்கக்கூடிய மிக் மற்றும் மிராஜ் இதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நமக்கு தேஜஸ் 1 ஆல்ஃபா, மார்க் 1 ஆல்ஃபா மற்றும் மார்க் 2 தேவை. ஸோ அந்த இடத்துல இந்த இன்ஜின் உள்ளே வருது. தேஜஸில் நம்ம டிசைன் ஏற்கனவே முடிச்சிட்டோம், ப்ரொடக்ஷனும் ஏற்கனவே HAL பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் HAL நம்பி இதை வந்து 100% ப்ரொடக்ஷனில் போகணும், 130 போர் விமானங்களை கொண்டு வர முடியுமானா கண்டிப்பாக முடியாது. இந்த இடத்துல டாடா ஏர்பஸோட பார்ட்னர்ஷிப் நோட்வர்த்தி. ஜஸ்ட் ஒரு 5 வருஷத்தில் அவங்க முதல் விமானத்தை தயாரித்து அவங்க வந்து பறக்கவே விட்டாங்க. ஸோ அந்த பார்ட்னர்ஷிப்பில் நம்ம டைவர்சிஃபை ஆகிறோம். நம்மளோட 5th ஜென்ரேஷன் ப்ரோக்ராம் இப்போ சைனாவுக்கும் நமக்கும் ஒரு 15 வருட கேப் இருக்குது. சைனா ஏற்கனவே அதை பறக்க விட்டுருக்காங்க. 6th ஜென்ரேஷன் ப்ரோட்டோடைப்பே அவங்க பறக்க விட்டாங்க. இப்போ தான் நம்ம ஒரு பேப்பரில் இதை எடுத்து டிசைன் பண்ண ஆரம்பிக்கிறோம். பட் இதில் அட்வான்டேஜ் நெவர் டூ லேட் அப்படின்ற போது 5 மற்றும் 6ஆம் தலைமுறைக்கு தேவையான இன்ஜினை நம்ம ஃபுல் ப்ரூஃபாக வடிவமைக்கிறோம். சைனா என்னதான் அந்த டிசைன் பண்ணி அந்த விமானங்களை உருவாக்கியிருந்தாலும் அங்கே இன்ஜின் சைடில் இன்னமும் அவங்க திறனிட்டு தான் இருக்கிறாங்க. ஏர்க்ராஃப்ட் இன்ஜின் தயாரிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ நம்மளுடைய அந்த கேப்பை நம்ம கேட்சப் பண்ணுறதுக்கான ஒரு அருமையான ஒரு பிரேக் த்ரூ பார்ட்னர்ஷிப் தான் இது. இந்த இடைப்பட்ட 10 வருடத்துக்கு நாட்டை பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு நமக்கு அடிஷ்னலாக இன்னொரு 100 ரஃபேல் விமானங்கள் தேவைப்படுது. பட் இப்போ போடக்கூடிய புது ஒப்பந்தப்படி அந்த விமானங்களும் இந்தியாவில் தயாரிக்க இருக்கிறதுனால இன்னும் சில நிறுவனங்களுக்கு விமானம் தயாரிக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் போது இந்த விமானம் டிசைன்லேருந்து ப்ரொடக்ஷன் போகும்போது ஒரு 4-5 நிறுவனங்கள், அட்லீஸ்ட் ஒரு 3 நிறுவனங்கள் இந்த விமானங்களை தயாரிக்க ஆரம்பித்தாங்கன்னா
இந்தியாவுடைய விமானப்படைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து, நாட்டுக்கு இருக்கக்கூடிய ஆபத்து தீர்க்கப்படுறது மட்டுமல்லாமல் குளோபலாக இந்தியா ஒரு விமானம் தயாரிக்கக்கூடிய, அதுவும் போர் விமானங்களை தயாரிக்கக்கூடிய ஒரு சக்தியாக உருவெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நல்லது நடக்கும்னு நம்புவோம். உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.